வணக்கம் நண்பர்களே. மாரிசன் இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்த்தலாம். சுதீஷ் சங்கர் அவரோட இயக்கத்தில், கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் வந்திருக்கக்கூடிய மாரிசன். ஸோ மாரிசனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருந்தது. ரீசன் ட்ரைலரே அவ்வளோ நல்லா காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபகத் ஃபாசில், கோவை சார்லா, த மெயின் ஹீரோ அண்ட் த ஹீரோ ஆஃப் த மூவி நம்ம வடிவேல், வைகை புயல் வடிவேல் மற்றும் விவேக் பிரசன்னா ஒரு சில கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஃபகத் ஃபாசில் தயா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா இஸ் அ ராபர், ஒரு பக்கா தீஃப். இவர் என்னென்னா எங்கெங்கெல்லாம் திருடணுமோ அங்கே திருடிட்டு எஸ்கேப் ஆகிற ஆள் தான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா திருடி இவர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலேருந்து வெளியே வர ஃபகத் ஃபாசில் ஒரு பைக்கை திருடிட்டு நேராக ஒரு பக்கம் எஸ் ஆகும்போது எதிர்பாராமல் அவர் நம்ம வடிவேலை பார்க்குறாரு. ஸோ வடிவேல் பார்த்தீங்கன்னா அவர் கட்டப்பட்டிருக்கார். அப்புறம் விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி எனக்கு இந்த ஞாபகம் மருதி, அல்சைமர் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் மருதி இருக்கனால இந்த மாதிரி என்னை இப்படி கட்டி வச்சுருக்காங்கப்பா. ஸோ அப்படிங்கும்போது நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிம்பாங்க. என்ன இந்த மாதிரி எனக்கு கட்ட ஊற்றுனா என்கிட்ட இருக்க பணத்தில் கொஞ்சம் தரேன் அப்படிங்கிறாங்க. டீல் ஓகே பண்ணிவிட்டு 2 பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஃபகத் ஃபாசில் ஒரு யமகா பைக் வச்சுருப்பாரு. நம்ம வடிவேல் அவர் கூட பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். இது ஜாலியாக மெய் அழகன் மாதிரி ட்ராவல் பண்ணுற படம் கிடையாது. இது நான் கதையும் நான் முழுசாக சொல்ல மாட்டேன். இது ஓவர்வியூ தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்களோட நடிப்புகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய சீன்ஸை நான் எலிவேட் பண்ணி நான் சொல்கிறேன். பட் அதுலேயும் உங்களுக்கு ஸ்டோரி கிடைக்காது, ஓகேங்களா? ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதனால தான். ஸோ ஸ்பாய்லரும் கிடையாதுங்க, அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் கிளம்பி, இவர் திருடனாச்சு, இவரோட கிளம்பி போகும்போது வடிவேல் கிட்ட பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 lakhs அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுதான் இவங்களுடைய ஜேர்னி ஆரம்பிக்கும். அப்போது நம்ம வடிவேலுக்கு எதுனாலும் மறந்துடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஃபகத் ஃபாசிலுக்கு இது ரொம்ப ஈஸியாக போச்சு, நம்ம காசை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போகிறாரு. சரி, ஃபகத் ஃபாசில் யார்? அவர் வடிவேல் கூட ஏன் லிங்க் ஆனார்? அவர் இந்த பணத்தை ஏன் அடிக்கிறார்? அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பணத்தை அடி, அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லும்போது நான் இந்த பணத்தை அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபகத் ஃபாசில் வடிவேல் கூட கோயின்சைட் ஆகும்போது, வடிவேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஒரு ஞாபக மருதியான ஒரு வயதானவர். அவர் என்னன்னா ஃபகத் ஃபாசில் ஒரு திருட்டு பையனுக்கு தெரிஞ்சே தான் ட்ராவல் ஆகிறார், ஓகேங்களா? பட் இருந்தாலும் அவரோட ஞாபக மருதி அந்த ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலோடைய எல்லா திட்டங்களும் ஸ்பாயில் ஆகுது. என்னன்னா இன்னைக்கு பணத்தை அடிச்சிடலாம், நாளைக்கு பணத்தை அடிச்சிடலாம், அடுத்த நாள் பணம் அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவரால் பணத்தை அடிக்கவே முடியல. இல்லை, இது என்னன்னா அந்த பணத்தை அடிச்சுட்டு இவரை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது முடியலை. இந்த மாதிரி என்னென்னா திருவண்ணாமலை, கோவை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக என்னென்னா போயிட்டே இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு பக்கம் ரூம் போடுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. ஃபகத் ஃபாசில் அவருடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, வடிவேல் அவரை பற்றி சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் அவங்க விஷயத்தை, ஒவ்வொருத்தருடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஷேர் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜேர்னலில் இந்த கதை ஆரம்பிக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் பார்த்தீங்கன்னா கதையோடைய டோனே வேறு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஜாலியாக கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் ஒரு கதையை உள்ளே வச்சு ப்ரீ கிளைமேக்ஸும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திருடனாக வரக்கூடிய தயா நம்ம ஃபகத் ஃபாசில் வடிவேலுடன் எந்த மாதிரி பிரச்சனைகளை மேற்கொண்டார், இவர் அந்த ஞாபகம் மருதி இருக்கிறதுனால. ஸோ இதிலிருந்து வடிவேல் ஏன் அப்படி இருந்தார், வடிவேலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதில் அவருக்கு என்ன நடந்துச்சு, அதே நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் போலீஸுக்கும் என்ன தொடர்பு, இந்த மாதிரி ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன். பட் இதில் ஒரே ஒரு டோன் மட்டும் நான் விட்டு போயிடுறேன். பட் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களால் கெஸ் பண்ண முடியும். பட் அதுலேயும் நிறையா சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது, அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சைல்டு அபியூஸை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் செகண்ட் ஹாஃப் பேசப்படுகிறது. அதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக மாரிசன் பார்த்தீங்கன்னா படம் கதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி ஆரம்பிக்கும். உள்ளே போகும்போது தான் தெரியும், இன்டர்வல் பிளாக்ல ஒரு விஷயத்தை வச்சு முடிப்பாங்க. எலி அதாவது எலி நம்மக்கிட்ட, அதாவது பாம்புக்கிட்டேயோ பூனைக்கிட்டேயோ மாட்டல, நம்ம தான் அதை மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போனால் வாண்டடாக எலி மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, சூப்பராக இருக்கும், உட்காந்து ஜம்மு நீங்கள் பார்க்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ஃபீஸ்டாக இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா கதையை வந்து வேறு மாதிரி ஜோனில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மொத்தத்தில் மாரிசன் உங்களை வந்து மகிழ்விக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பாக அந்த ஹோட்டலில் ரூமில் வந்து உட்காந்துட்டு 2 பேர் பேசுகிற கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து நம்ம வடிவேல் வந்து என்ன சொல்லுவார்னா, ஏப்பா காலம் பூரா நீ திருடிக்கிட்டே தான் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அப்படி இல்லை, நான் திருடுற வீட்டில் வந்து அலர்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயம் நடக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு ஃபீஸத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த சீனாக இருக்கட்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாமி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும். கடைசியில் என்னதான் இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு கடைசியில் ஒரு சொல்கிற ஒரு டயலாகாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறையா ரியல் டைம், அதாவது இன்றைய காலகட்டத்தில் என்ன மனுஷனுக்கு நேரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான சொல்லக்கூடிய மெசேஜ்கள் எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. விளையாட்டாக ஒரு ஜேர்னியாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் கண்டிப்பாக நம்மளை வந்து பெருமளவில் வந்து ஒரு காம்ப்ரமைசிங்காகவே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. மொத்தத்தில் மாரிசன் கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறாங்க. அதே நேரத்தில் சொசைட்டிக்கு சோஷியல் மெசேஜ் சொல்கிறாங்க.